ப்ரோ எங்கே ப்ரோ டிக்கெட்லாம் வந்து 6000 8000 10,000 சொல்லிட்டு இருக்காங்க. பிளாக்ல விற்கக்கூடாதுன்றாங்க. அதுக்காக தான் வந்து நாங்கள் ஆன்லைனில் கொண்டு வந்தோம் அப்படின்னு சொன்னானுங்க. ஆனால் பார்த்தா ஃபுல்லாக பிளாக்ல தான் ஓடிட்டு இருக்கு. உள்ள இருக்கவங்கலாம் ஃபேன்ஸா? நான் என்ன கேட்குறேன், வெறும் 38,000 சீட்ஸ் தான் இருக்குது உள்ள என்ட்ரான 9:30 மணிக்கு கியூ ஆரம்பிக்கிறானுங்க. 9 மணிக்கு கியூ ஆரம்பிக்கிறான். உள்ள என்ட்ரான உடனே 1,00,000 கியூவில் நின்னா நான் எங்கே சீட் எடுக்கிறது? எப்படி கிடைக்கும் எங்களுக்கெல்லாம்? சீட் எப்படி கிடைக்கும்? அப்புறம் எப்படி நீங்கள் விற்கிறீங்க? இதுக்கு முன்னாடியே ஃபர்ஸ்ட் இருந்த மாதிரியே விட்டுருக்கலாம். அட்லீஸ்ட் இப்போ 50% கவுண்டர் ஆமாம் கவுண்டர் டிக்கெட் எடுத்திருந்தாங்கன்னா 50% ஃபேன்ஸும் 50 கண்டிப்பாக க்ரௌடு சேரதான் ப்ரோ செய்யும். இத்தனை வருஷமாக வந்து க்ரௌடு சேர்ந்துட்டு தான் இருந்தது. அதர் ஸ்டேடியம்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதர் ஸ்டேட்ஸில் அங்கேயும் க்ரௌடு சேர்ந்துட்டு தான் இருக்குது. அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. நான் என்னால் முடிஞ்சது நான் வந்து ஒரு 2 டிக்கெட் எடுத்துகிட்டு போவேன்ல, என்னுடைய சாட்டிஸ்ஃபேக்ஷன் நான் பார்த்துட்டு போவேன்ல. இன்றைக்கி வந்து நான் உட்காந்துட்டு ஃபுல்லாக ஒன்றுமே பண்ணாமல் இந்த காலையிலேருந்து சுற்றணும், ஒன்றுமே கிடைக்கல, டிக்கெட்டே கிடைக்கல. நான் சிஎஸ்கே ஃபேன் தான், அந்த ஆர்சிபி டிஷர்ட் போட்டு வந்திருக்கேன். நான் பெங்களூரில் போனால் கிடச்சிரும் போல ப்ரோ டிக்கெட்டு. சென்னை பெங்களூர் மேட்ச் இருக்குது பார்த்தீங்களா, 14ஆம் தேதி இருக்குது. நாங்கள் போனால் வாங்கிடுவோம் போல். இங்கே சுற்றினா ஒன்றுமே கிடைக்காது போல். ஆனால் அநியாயத்துக்கு விற்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீங்கள் சும்மா அப்படியே கேமராவை திருப்பிட்டு அப்படி போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே பார்க்கலாம் எத்தனை பேர் பிளாக்ல விற்கிறாங்க அப்படின்றத பார்க்கலாம். அவங்களே சும்மா அப்படியே பார்த்துட்டு போகிறாங்க. இப்போ ஒருத்தன் அப்படியே சொல்கிறான், எவன் வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்றான். இப்போ ஒரு 4000 ரூபாய்க்கு ஒரு டிக்கெட் இப்போ கண் முன்னாடி வைத்தான். நான் 2000 ரூபாய்க்கு கேட்டேன், கொடுக்க மாட்டேன்ட்டான். என்ன பண்ண முடியும்? ஆனால் அந்த டிக்கெட்டோட ரேட் எவ்வளோ தெரியுமா? 438 ரூபாய் காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட். அதுதான் அங்கே கொடுமையே. என்னன்னா வெறும் 438 ரூபான்னு போட்டிருக்கு டிக்கெட்டில். காம்ப்ளிமெண்ட்ரி டிக்கெட்னு தெளிவாக போட்டிருக்கு. அது தெரியல ப்ரோ, நம்மளுக்கு யாரு கொடுக்குறாங்க என்ன கொடுக்குறாங்கலாம் நம்மளுக்கு தெரியல. ஆனால் நம்மளுக்கு டிக்கெட் கொடுக்கல, கிடைக்கல, அவ்வளோதான் விஷயம். பேடிஎம் இன்சைடரில் சேல் பண்ணுறீங்க, பட் ஆனால் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன் அப்படி என்ன டிமாண்ட் இருக்குது? ஆனால் இங்கே வந்து எல்லோரும் அங்கேயும் கொடுத்து வாங்குறாங்களே, இது எப்படி? கரெக்டாக வே கொடுக்குங்க பீப்புளுக்கு. பீப்புள் அஃபோர்ட் பண்ணுறாங்க மணியை, அந்த மணிக்கான வேல்யூவே இல்லாமல் போயிடுது. இப்போ ஒரு பொருள் 10,000 ரூபா கொடுத்து வாங்குகிறோம், ஆனால் அதுக்கான மதிப்பே இல்லைன்னா ஒரு ரேட்டு என்ன பிரயோஜனம்? அது அதாவது இவ்வளோ அப்படின்னா அவ்வளோ ப்ரெஸ்டீஜான மேட்ச் நடக்குதுன்னு தானே அர்த்தம். அப்படின்னா ப்ராப்பராக சேல் பண்ணுமா இல்லையா? அதை கொஞ்சம் பண்ண சொல்லுங்கள். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.